குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னவோ போங்க சார், நல்ல வாக்கு சொல்லுங்க சார். சார், குரு பார்க்க போறார். உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்தை பார்க்க போறார். ஓடிவனுக்கு 9ஆம் இடத்துல குருனா உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போறார். 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியத்தில் குரு இருக்கிறது விசேஷமான காலம். வீடு அமையும், வாகனங்கள் அமையும், திருமண வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிட்டும், நெடுநாளாக நீங்கள் கேட்ட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மார்க் எடுப்பாங்க, ஊர் விட்டு ஊர் போகிறதோ நாடு விட்டு நாடு போகிறதோ தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும், உங்களை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தவங்க கண்ணில் பட்டு உங்களுக்கு நல்ல உத்தியோகமும் வேலையும். ஒரு முறை வெளிநாடு போனீங்கன்னா திருப்பி வரமாட்டீங்க. சார், யூஎஸ் தான் ஒரே தகராறாக இருக்குது, அங்கே போய் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்க்குறாருல. அதுலேயும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போக போகிறார். அந்த லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல போய் ராகு இருப்பது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குருவும் கேதுவும் அமையப்போகுது. யங்கக்காரக்கன் கேதுவோட குரு இருக்கிறதுனால மூதாதிர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்மத்தை போக்கக்கூடியது. எப்போதான் தானம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இது ஒரு சரியான தருணம். ஏன் சார், பணம் வந்தால் உள்ளே எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? இது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். குரு கேது காம்பினேஷன். தப்பாமல் கடன் வாங்கியாவது காசிக்கும் ராமேஸ்வரம் போயிட்டு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அப்பா அம்மா இருந்தால் கூட்டிகிட்டு போங்க. கயாவில் அவங்களுக்கும் சேர்ந்து தர்ப்பணம் கொடுத்துருங்க. எதிர்காலத்தில் அந்த ஈசனே ஒரு அரிசி எடுத்து கொடுப்பான் அப்படிங்கிறது விதி. இது ஒரு பொன்னான காலம். மீனராசிக்கும் சரி, தனுசுக்கும் சரி, கடகத்துக்கும் சரி, இது ஒரு பொன்னான காலம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். உங்கள் ஜாதகத்துக்கு நம்பிக்கை துரோகம் நிறைய இருக்கும். சார், நான் தான் சார் அவனை வழிகாட்டியே விட்டேன், இப்போ எனக்கே துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்வீங்க. அதனால உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னு, பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை படிங்க. எங்கள் ஸ்டெனோகிராஃபர் கொடுத்தார் சார், கரெக்டாக இருக்கு, சைன் பண்ணிட்டேன், ஆனால் கீழே ஒரு 2 கிளாஸ் சேர்த்துருக்காங்கன்னா யூ வில் பி இன் ப்ராப்ளம், யூ வில் பி காட். செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் தீரும். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனை நம்பின இவனை நம்பின, வருமானமும் வரும், செலவும் இருக்குது. ஒரு முறை திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, இல்லைன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, நீங்கள் உடனே எல்லாம் பேனிக் ஆகிடாதீங்க. வயிறு நரம்பு பிரச்சனையினால டாக்டரை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சில க்ரானிக் ப்ராப்ளம் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடுங்க சார், நேரத்துக்கு தூங்குங்க, அயர்ன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. உங்களுக்கு பாதி தூக்கத்திலேயே தெளிவான சிந்தனை. ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது பிரெயின். நான் எதுக்காக இந்த நாக கோவிலுக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போக சொன்னேன் தெரியுங்களா? சனியும் செவ்வாயும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வியாதியோ இல்லது மருத்துவ செலவோ இருக்கிறது மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். சார், இந்த 12 ராசிக்கு நான் பார்த்துட்டு வந்தேன், எல்லாருக்கும் எவ்வளோ மார்க்குன்னு சொன்னீங்க. எனக்கு எவ்வளோ சார் மார்க்கு? 60 மார்க்கு, 100க்கு 60. ஆகவே நிறைய உழைக்கணும், தூங்காமல் உழைக்கணும். உழைப்பு தான்
உங்களுக்கு உயர்வை தரும். இது ஒரு உழைக்கிற நேரம். இதனுடைய வருமானம் அடுத்த வருஷம் வரும். விதை போடணும் இல்லைங்களா? விதை போட்டிங்கன்னா மரமாக முளைக்கும். ஆகவே அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்காதீங்க. தெளிவாக பேசுவீங்க. உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் தெளிவாக பேசுங்க. திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்தை விடுங்க. டோட்டலாக நான் சொன்ன பரிகாரங்களும் நான் சொன்ன மார்க்கை ஞாபகம் வச்சுங்க. நான் உங்களுக்கு கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுற ஆள். ஸோ ஆகவே மீனராசி நேயர்களுக்கு நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு
மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்போல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறதான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா. நாங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகணும்? ரொம்ப சிறப்பான யோக பலன்களை கொடுக்க போகிறாங்க. கிரக சூழல்லாம் அப்படி தான் இருக்குது, கோச்சாரம் அப்படி தான் இருக்குது. ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற போகிறாரு வைகாசி மாதத்தில். அதாவது தமிழ் மாதம் 12 வைகாசி 12, மே 26ஆம் தேதி, சித்திரை 1 நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14. அங்கேருந்து ஒரு 1.5 மாதம் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உச்ச பலம் பெற போகிறாரு. குரு பகவான் உச்சம் பெறதுனால மீனராசிக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், மீனராசியோட அதிபதியே குரு தான். நம்ம ராசிநாதன் முழு பலம் பெறுறது நமக்கு ஒரு ஹல்க் மாதிரி ஒரு பலம் வந்த மாதிரி, எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி மீனராசிக்காரர்கள்லாம் வீறு நடை போட போகிறாங்கன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, குரு உச்சம் பெறுறது அவருடைய யோகஸ்தானம் சொல்லக்கூடிய, மீனராசிக்கு யோகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல கடகராசியில். ஸோ 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடகராசியில் குரு என்ட்ரு ஆகி அவர் உச்ச பலம் அடைய போகிறாரு. அங்கே 5ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அவரோட பார்வை 9ஆம் பார்வை ராசிக்கே கிடைக்கும்.
எந்த ராசியை குரு பார்த்தாலும் அந்த ராசிக்கு யோகன்ற போது சொந்த ராசிக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான திருப்பு முனைகள், இந்த சிறப்பான தரமான சம்பவங்கள் தான் இனி வர காலங்களில் இருக்க போகுதுன்றதை உறுதியாக சொல்லலாம். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து சிறப்பான சம்பவம் சொல்லிட்டீங்க. பொருளாதாரம், இந்த அதிர்ஷ்டம், ஜாக்பாட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுல எந்த மாதிரி இந்த வருடம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்க போகுது? எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒருத்தரோட பொருளாதாரம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னா அவங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு, குரு எப்படி இருக்கிறாரு, தனஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானம் நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானமாக வர்றது மேசராசி. அந்த மேசராசி அதிபதி செவ்வாய் வந்து இவங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவர் தான். அப்படின்னும்போது பொதுவாகவே ஒரு பொறுப்பான நல்ல நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு துவக்கத்திலே அந்த பாக்கியநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய், தனக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலேயே தனக்காரகன் இருக்கிறதுனால பொருளாதாரம் எந்த வகையில் வந்து சேர்ந்துடும். குருவோட வீடாக இருக்கிறதுனாலே மீனராசிக்காரர்களுக்கு நெருக்கடியான சமயத்தில் எங்கேருந்தால் ஒரு இறைவனோட கரம் மாதிரி ஒரு கரம் கையை நீட்டி, இந்தாங்க நான் உங்கள்கிட்ட வாங்கின காசு வச்சுக்கோங்க, இல்லைங்க உங்களுக்கு தேவைப்படும் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வச்சுருங்க, நான் கேட்கும்போது தாங்கன்னு கொடுத்துட்டு போகிற மாதிரி இப்படி திடீர்னு காசு கைக்கு வந்து சேரும். ஒரு 2000 வந்து சந்தோஷமாக இருக்குவேன், ஒரு 1 லட்ச ரூபா கிடச்சா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. படக்குன்னு பாக்கெட்டில் வந்து விழுகும் அக்கௌண்ட்டில். நான் உங்கள்கிட்ட முன்னாடி வாங்கியிருந்தேன், கொடுத்துருந்தேன், ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க, இல்லை எனக்கு இது ஒரு இப்போ காசு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் காசு வந்து சேரும். இதெல்லாம் வந்து மீன ரசிகர்களுக்கே நடக்கக்கூடிய ஒரு விசித்திரமான அனுபவம். அதெல்லாம் வந்து நான் என் பழகக்கூடிய நண்பர்கள்ட்ட சொல்லி கேட்டிருக்கிறேன். ஸோ என்ன காரணம்னா குருவோட வீடு மணி மேக்னெட், இவங்கலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மீனராசிக்காரர்கள். அது சரியான மைண்ட் செட்டோடு இருக்கணும். நல்ல மைண்ட் செட்டோடு நல்ல சிந்தனைகளோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு சிறு துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. நம்மளால் முடியும், நமக்கு வந்து பணம் நம்ம முன்னாடி கை கட்டி நிற்கும், நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வந்து இயங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே வந்து பணம் கொட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இணையாக தான் இப்போ கிரக அமைப்பும் அப்படி தான் இருக்குது. மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் இல்லையா? ஸோ மனசில் தான் வந்து குரு வந்து அமர போகிறார். ராசிநாதனே மனசார்ந்து போகிறார். அப்போ குரு யார்? தனக்காரகன். நல்ல பெரிய அளவில் ஆசைப்படுங்க. உழுவதெல்லாம் உயர்வுள்ளன்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் பெருசாகவே நினைங்க. பெரிதினும் பெரிது கேளுங்க. அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியான உங்களுடைய பொருளாதார இலக்கை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியும் அப்படின்றதுக்கு வழி வைக்கக்கூடிய வகையில் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து உங்களுக்கு கிரகச்சூழல் அமைஞ்சிருக்கு. பயன்படுத்திக்கங்கன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேண்ணா. ஆசைப்படு அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய தனிப்பட்ட இல்லற வாழ்க்கை, குடும்பம்னா அந்த இயர் எப்படின்னா இருக்கும்? அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் பணம் பிரதானம். பணம் கையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் சம்பாத்தியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சம்பாத்தியக்காரகன் நம்ம சொல்கிறது வந்து சூரியனை, பணம் அப்படின்னு வர்றது வந்து குரு. இப்போ இவங்க 2 பேருமே வந்து மீனராசிக்கு நட்பு தான். அதாவது நட்புன்ற தண்ணி ராசி அதிபதியாக குருவும், சூரியன் வந்து குருவுக்கு நண்பனாகவும் வந்துடுறாரு. அப்படின்னும்போது நல்ல முறையில் சம்பாதிச்சு பெரிய அளவில் சம்பாதிச்சு தங்கு தடை இல்லாமல் தன்னோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க போகிறாங்க. அதன் மூலமாக குடும்ப தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கும் போது குடும்பத்தில் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை வராது, வாய்ப்பே கிடையாது. இன்னும் சில காரணம், திருமண ஸ்தானம் எடுத்தால் 7ஆம் இடம் எடுத்தால் புதனோட வீடு. அந்த புதனே இந்த ஆண்டு துவக்கத்தில் அவங்க ராசிக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ராசியில் இருக்கக்கூடிய புதனுக்கும் அடுத்து குரு பயிற்சியாகி வரக்கூடிய குருவுக்கும் நல்ல ஒரு திரிவோண தொடர்பு ஏற்பட போகுது. ஸோ இந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுதுமே வந்து இந்த ஆண்டு முழுதும் மட்டும் இல்லை, இந்த ஆண்டு ஆரம்பம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு ஆரம்பத்திலேருந்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து வர காலங்களுக்கும் அடித்தளமாக இருக்குன்றதை நம்ம சொல்லிக்கலாம். ஓகேண்ணா, சிறப்புண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து இறை வழிபாடு என்ன மாதிரியான இறை வழிபாடு சொல்லலாம்? மீன ராசிக்காரர்கள் வந்து இந்த வழிபாடை பற்றி கேட்டிங்க, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலான்ட்டு. எப்போயும் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது தான் குலதெய்வ வழிபாடு பிரதானம். அதுக்கு அடுத்ததாக வந்து சொர்ண ஆகாஷன பைரவர், அதாவது கால பைரவர் இருக்கார் இல்லையா? கால பைரவர்களே பல அம்சங்கள் உண்டு. அதில் வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர் வந்து சொர்ண ஆகாஷன பைரவர். அவர் தான் திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையெல்லாம் வந்து நிர்மாணிக்கிறது அவர் தான் குபேரனுக்கும் மகாலட்சுமிக்குமே பொருளாதாரத்தை கொடுக்குறவர் அவர் தான். அப்போனா அவர் எவ்வளோ வலுப்பெற்றவர்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த சொர்ண ஆகாஷன பைரவரை, சிவ அம்சமான சொர்ண ஆகாஷன பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும், வெற்றி ஆகும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகேண்ணா. இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்கள்லாம் தரலாம்? தாராளமாக 85 மதிப்பெண் கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா ராசிநாதன் உச்ச பலம் பெற போகிறாரு. ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்க இருந்தால் கூட அதுக்கு அடுத்ததாக குருவுடைய நிலை வந்து ராசிநாதனுடைய நிலை வந்து உச்ச பலத்துக்கு வரப்போகுது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பழைய பலத்தை அடைய போகிறாங்க. ஸோ அதனால் 85 கொடுக்கலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன்,
சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச இந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அது தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா. ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகங்களையும் நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்ற மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போராக மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்க ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து தான்
நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. கிட்டத்தட்ட சனி பகவான், அதே போல் ராகு பகவான், இவங்க 2 பேருமே உங்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்வினைகளை கொடுத்துட்டாங்க, பல பிரச்சனைகளை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கடந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்தில் வந்து ஜம்முன்னு உட்கார். அதுலேருந்து தான் உங்கள் லைஃபோட டேர்னிங்கே உங்களுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க. அதாவது 7.5 அப்படிங்கிறது மகர ராசிக்கு நடந்தது உண்மைதான். ஆனால் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கே அந்த 7.5 வருஷத்துடைய அனுபவங்களை நீங்கள் உணரக்கூடிய தன்மையில் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க. நட்புகள், உறவுகள், பாசம், அன்பு, அக்கறை எல்லாமே காணாமல் போச்சு. அதுவும் மீனராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான கடன் பிரச்சனை லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. கடன் உங்களுக்காக வாங்கினீங்களா? இல்லவே இல்லை. உங்களுக்கான வாங்கின கடன் 20%. மற்றவர்களுடைய கடனை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய சதவீதம் தான் 80%. ஸோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம், கடன் சுமையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன. உங்களுடைய முயற்சியில் பல தடைகளை உண்டு பண்ண ஆப்போசிட் பார்ட்டி இனிமேல் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போகக்கூடிய நிலைமை அவங்களுக்கு உங்களுடைய குரு பகவான் இயக்கி கொடுக்க போகிறார். சரியா? உங்களுடைய முயற்சியில் அவ்வளோ வெற்றி கிடைக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. கடன் பிரச்சனை உறுதியாக மீண்டு வர போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய எதிர்வினைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய நிலை மாறப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே தான் சிறப்படைய போகுது. அப்புறம் திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிருக்கீங்க, வரன் வந்து அமையவே மாட்டேங்க, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் உங்கள் ஊர்லேயே இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்திலே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு மேட்சிங் அமையக்கூடிய தன்மையில் ஜாதக நிலையில் ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டு. நட்புகள் மூலமாக அதிக ஏமாற்றங்களை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நட்புகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமும் இந்த தருணமே. ஓகேவா? உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து பல இன்னல்களை கொடுத்துட்டார், பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தார். அவரை வந்து குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால தேவையில்லாத நட்புகள் உங்களை விட்டு விலகிடும். உண்மையான நட்புகள் உங்கள் கூட வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை ஜாதகம் இயக்கப் போகிறது என்பது உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல, ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் உயர்ந்தவங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் வழங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பவர்ஃபுல் சிறப்பாக இருக்க போது. அதேபோல் லாபஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், பதவி உயர்வு உறுதியாக உண்டு. யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை, நிறைய போராட்டங்களை சந்தித்து உறவுகளை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய உறவில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தன்மை உறுதியாக ஏற்பட போகுது. அப்போ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக இப்போ நடக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதிதாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு யாராவது ஐடியா கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து புதிய கடன் வாங்காதீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த 12ஆம் இடத்த அதிபதி ராசியில் இருக்கார்.
ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் பயணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா, உறுதியாக கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு பயணம் செய்யணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, முடிஞ்சளவு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யும்போது மீளாத துயரத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மீன ராசி என்பவர்களுக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு 92% ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மீன ராசி மீன லக்னம் எப்படி இருக்குது? ஜென்ம சனி நம்ம வீட்டில் தான் இருக்கார். அதுவும் சில பேர் ஒன்றும் பெருசாக இல்லை சார், சமாளிக்கிற மாதிரி இருக்குது சார். நீங்கள்ல இப்போ வாக்கிய பிரகாரமாக உங்கள் வீட்டில் வந்துட்டார், இப்போ தெரியும் கதை. ஆனால் பயப்பட தேவையில்லை. நல்ல விஷயம் என்னென்னா, ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போது தப்பிச்சுக்கிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது, தப்பிச்சுக்கிட்டு வந்துடலாம். இது ஒன்று. எதுவாக இருப்பினும் உங்களுக்கு நல்லா இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் வின் பண்ணலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வீடு நல்லாயிருக்கு. நீங்கள் இது நீர் ராசி, பெண் ராசி, குரு வீடு. யோசித்து செயல்படுறவங்க, நீங்கள் கரெக்டான வீடு வாங்குறீங்க, பிளாட் வாங்குறீங்க, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நகை வாங்குறீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அண்டு உங்களுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் நல்லா இருக்குங்க. என்ன சொல்கிறது, அப்பா அம்மா குழந்தைங்க இவங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இதில் யாராவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நல்லபடியாக வளரும். ஜஸ்ட் ஃபார் எந்த கண்ட்ரிக்கு அனுப்புகிறன்றதை மட்டும் பார்த்துட்டு ப்ரொசீஜர் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக வளரும். சரி, நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டர் கிடைப்பாங்க லைஃப்பில். அது பர்சனல் லைஃபுக்காக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃபுக்காக இருந்தாலும் சரி, நல்ல மென்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. அவங்க கைடன்ஸில் நீங்கள் வளர்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தரும் இது.
அடுத்து நீங்கள் வந்து இதில் நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையும், லவ் கூட நிறைய அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பயிற்சியில் முதல்ல என்ன நடக்கும்னா, ஒன்று கால் கையில் அடிப்படும், அடுத்து என்னென்னா உறவுகள்லாம் அப்படியே முறிஞ்சிக்கிட்டே வரும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே பேசுறது நிற்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசாதது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனால் மீனத்துக்கு அப்படி இல்லை, டைம் நல்லாயிருக்கு. இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதிகமாக இன்னும் க்ளோஸ் ஆவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் இன்னும் நல்லா க்ளோஸ் ஆவாங்க. ரொம்ப நல்ல டைம் இருக்குது. அப்போது சார் அப்போ எதை தான் நான் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனசை தெளிவாக வச்சுக்கிறதுல இருக்கணும். அதை விட முக்கியம் உங்களுடைய உடம்பை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எல்லாருக்கும் நான் டிஃபால்ட்டாக சொல்கிறது, விட்டமின் டி செக் பண்ணுங்கள். இப்போ பிளட் டெஸ்ட் பண்ணுற இடத்துல போனீங்கன்னா விட்டமின் டி செக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் மீன ராசி மீன லக்னக்காரங்களுக்கு விட்டமின் டி கம்மியாக இருக்கும். மேபி நீங்கள் எதனா சிம்ம லக்னம் அந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட்டமின் டிக்கு இப்போ கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் விட்டமின் டி டாக்டரை பார்த்துட்டு விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே, அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பாதி பிரச்சனை கம்மியாயிடும். ஏன்னா கிரகங்கள் வந்து நம்மளை தண்டிக்குதுன்னா, சனி பகவான் ஏதோ காக்கா மேலே பறந்து வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து கொத்திக்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு கிரகம். அந்த கிரகம் வந்து ஒரு ரேஸ் அனுப்பி, சூரிய ஒளி படுற மாதிரி இந்த கிரகத்துலேருந்து ஒரு ஒளி படுது. அது உடம்புல அந்தந்த அதுக்குன்னு சில ஒரு கிரகத்துக்கு ஒரு உடல் உறுப்பு இருக்குது. அந்த உடல் உறுப்பு மூலமாக உங்களுக்கு வேலை செய்யுது. அவ்வளோதான். இந்த விட்டமின் டி பண்ணும்போது சூரிய சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போது சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாகும். இது வந்து பியூர் சயின்ஸ் அண்ட் லாஜிக். சரிங்களா? பியூர் சயின்ஸ் அண்ட் லாஜிக் சொன்னால் யாருக்கும் சரி, எல்லாருக்கும் புரிய மாட்டுதுன்றதுனால கடவுள், தண்டனை, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பியூர் சயின்ஸ். விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சனி பயிற்சியில் தப்பிச்சுக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு ஓவராக பண்ணுறக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமாக முடிஞ்சு. அதுக்குன்னு சில த்ரெஷ்ஹோல்டுகள் இருக்குது விட்டமின் டி. ஐ திங்க் பிட்வீன் 30 to 40 இல்லை 35 to 40 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அபவ் 30 இஸ் டீசென்ட் இனஃப். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். இது எதுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நிறைய டிவோர்ஸ் ஆனவங்க, நிறைய டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் விட்டமின் டி தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது சரி பண்ணும்போது வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் சரியாகுதுங்க. இதெல்லாம் கண்கூட ட்ரை பண்ணி பார்த்தது. நிறைய கிளைண்ட்ஸுக்கு இது கண்களோட ட்ரை பண்ணி பார்த்தது. அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் விட்டமின் டி செக் பண்ணுங்கள். 2 பேருக்குமே செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட 7ஆம் பாவமாக தான் அவர் இருப்பார். நீங்கள் மீன ராசி மீன லக்னம்னா மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் வந்து கன்னி ராசி கன்னி லக்னம், இல்லை அதோடைய தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் அதோட தொடர்பு இருக்கும். சனி பகவான் தாக்கத்துள்ள ஏதோ ஒரு தொடர்பில் அவர் இருப்பார். சிம்பிள். அப்போ அவருக்கும் விட்டமின் ஜி செக் பண்ணிட்டீங்கன்னா 2 பேருமே உங்கள் விட்டமின் டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும். இது ஒன்று. கல்யாணம் தள்ளி போடுறவங்களுக்கும் இதே தான். மீனராசி மீன லக்னத்தில் யாருக்காவது கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குனாலும் இதே தான். மகப்பேறு தள்ளி போயிட்டே இருக்குனாலும் இதே தான். இது ஒரு பேசிக் டெஸ்ட். இதை டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ரீடிங் ரிப்போர்ட் உங்கள் கையில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஆஹா அவர் சொன்னது கரெக்டு தாண்டோய் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் போடுங்க. எதனா ஹெல்ப் வேணும்னா தாராளமாக என்ன கன்சல்டேஷன் கால் பண்ணுங்கள். வழிபட வேண்டிய தெய்வம் டிஃபால்ட் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், இவங்க வழிபாடு 1. அடுத்து லக்ஷ்மி நரசிம்மர். வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் போய்ட்டு அந்த பானகம் தண்ணி உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா அமிர்தம் சூப்பர். இல்லைன்னா அதுக்கான பணத்தை கொடுங்க. மீனாட்சி அம்மன் கோவில்லையும் உங்களால் முடிஞ்ச அந்த லட்டு பூந்தி எதனா கொடுக்க முடிஞ்சால், இல்லை கோவில்களுக்கு டொனேஷனாக சாப்பாடு கொடுக்க முடிஞ்சால், அம்மனுக்கு அபிஷேகம் உங்களால் பண்ண முடிஞ்சால், அந்த கொடுப்பனெல்லாம் உங்களை ஒன்று நல்லா வாழ வைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்ட கவர் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள்
அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர் ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நான் வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.